ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீட்டிங் கார்டு எப்படி ஒன்றுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் இந்த ஸ்ட்ராபெரி வரைய போகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கலரே நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் வேணுமோ அந்த டிஃப்ரென்ஸே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே தண்ணியை டிப் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி எடுக்கிறேன், இன்னும் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். பாருங்கள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கணும். அதில் வரைஞ்சிட்டு தான் பண்ணணும். அப்புறமா தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் தப்பாக வந்துட்டோன்னா பெயிண்ட் அழைக்க கூட முடியாது. நாங்கள் அச்சோ இருங்க, சரி காய் பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ தப்பாக இருந்துட்டேன். இருங்க பார்க்கலாம். நான் பேசியே வீடியோ பண்ண முடியாது பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. நான் ஈஸியானதாக தான் பண்ண போகிறேன். அச்சோ, இந்த சைடு உள்ளியாக இருக்குது, அந்த சைடு உள்ளே இருக்குங்க. இப்போ இந்த சைடு இருந்துச்சு, இந்த சைடு உள்ளே வரலாம். வாங்க. அச்சோ, ஸ்ட்ராபெரி வேணாம், நான் ஆரஞ்சு. நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ பென்சிலில் வரைய போகிறாங்க. நான் க்ளேயில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம க்ளேயில் பார்க்கணுமா? க்ளே எடுத்துக்கோங்க, க்ரீன் கலர் க்ளே. அதை இது தேய்ச்சிக்கோங்க. நீட்டாக நான் எனக்கு வரலன்னு நான் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப பசந்தன்னா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. அப்புறமா இப்படி ஓட்டிக்கணும். இங்கே பாருங்க, நான் நல்லா அழுத்துறேன் பாருங்க. அந்த மாதிரி அழுத்திக்கணும். அந்த மாதிரி அழுத்தணும். பாருங்க, அழுத்துறல அந்த மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா பெருசாகிடும். இந்த பெருசாலாம் படுவேடா குட்டியாக பண்ணணும். ஒன்று வச்சு ஒன்று குட்டி, ஒன்று பெருசு குட்டி, அப்படி பண்ணால் போதும். கேப் விட்டு பண்ணணும். ஆனால் இது பாருங்கள். அப்புறம் எனக்கு பத்தலை, அதனால் தட்டுறேன். திருப்பியும் பாருங்கள், நல்லா தட்டணும். அப்புறம் இந்த இதை மட்டும் பண்ணலாம். இப்போது இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் வைக்கணுங்க. ஆல்ரெடி குட்டி தான் வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாமா? திருப்பியும் உங்களுக்கு பண்ண வேண்டியது பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரலைன்னா திருப்பியும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்க, பண்ணிக்கிறேன். ஓ, இப்போதான் அவங்க பெருசு வைக்கணும். அது வச்சுட்டது இது பெருசு. ஓகேங்க, பெருசு வச்சுட்டேன். என்னோட இது இருக்குங்க. சாரி, வீடியோ பண்ண விடாம பண்ணுறேன்.
பார்த்தீங்களா? அச்சோ எடுக்க வச்சுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கிராஸஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்னா ப்ரௌன் கலர் எடுத்துட்டு அப்புறம் இப்படி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரீ இருக்க மாதிரி பண்ண போகிறேன். அதனால நிறைய பேர் எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் வேறு ப்ரௌன் கலர் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி நான் தரட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டுக்கோங்க. இன்னும் வேணும்னா கூட நம்ம பெருசாக பண்ணணும்னா பெருசாக தட்டிக்கணும், சின்னதாக பண்ணணும்னா சின்னதாக தட்டிக்கணும். இந்த மிளகு இங்கே பாருங்கள், நான் இப்படி பண்ணுறேன்னா பண்ணிட்டேங்க. எனக்கு எப்படி பார்த்து நான் அப்படி பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ்லேயே பண்ணுங்கள். வாங்க, நான் ரொம்ப தூரமாக வச்சுட்டேன். இப்போ கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். மழை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் சைடு இல்லைம்மாங்க. அதுக்கு ரொம்ப பெருசாக பண்ணிடுறோம் இல்லையா? அப்புறம் இது ஃபஸ்ட்டு எப்படி சொன்னீங்களோ அதே சைஸுக்கு தாங்க பண்ணணும். கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. அதே சைஸ்க்கு தான் பண்ணணும். அதே சைஸ்க்கு பண்ணிட்டோம், இந்த வீடியோவே ஆஃப் ஆகிடும். பாருங்கள், பண்ணுறேங்க. மரத்துலேருந்தே கொட்டுற மாதிரி ஒன்று பண்ண போவேன் இன்னைக்கு. இந்த அளவு கட் பண்ணிக்கணும். நான் பெருசாக பண்ணிட்டேன். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். அப்புறம் க்ரீன் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு தரட்டின மாதிரியே தரட்டிக்கோங்க. பில்லு தான் போடல, எப்படியும் நம்ம பண்ண போகிறோம், அதனால் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி தட்டுக்கோங்க. அப்படியே எந்த அளவும் ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது, ஒரே சைஸுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இல்லை நல்லா எடுத்து தட்டுக்கோங்க. அப்புறம் தப்பாக வச்சிருங்க. நல்ல வீடியோ கவனிக்கலாம்னா உங்களுக்கு தப்பாக போயிடும்.
பண்ணிக்கலாம். 55 வந்துடுச்சுங்க பாருங்கள். இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி குட்டியாக இதே மாதிரி பிச்சுக்கோங்க. இதே குட்டி அளவுக்கு இந்த மாதிரி அப்புறம் இந்த க்ரீன் கலரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி தட்டுக்கோங்க. என்னோட தட்டிகிட்டே இருக்குன்னு பார்க்காதீங்க, நம்மளுக்கு வேணுன்றது நம்ம தட்டிக்கணும். பாருங்கள், இந்த சைஸுக்கு தட்டிக்கோங்க. நான் சும்மாலாம் கட் பண்ணல. கரெக்ட். பார்த்துட்டிங்களா? நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீனுக்கு எல்லா க்ரீனையும் எடுத்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது இடுப்புலேயே போயிடும். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். நல்லா இப்படி தட்டிக்கோங்க. நல்லா இப்படி பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதை வச்சு நல்லா தட்டி விட்டு ஆனால் சாஃப்டாக இருக்கும். வீட்டிலே வந்துச்சு ஒன்றும் இல்லை. வீடியோ பார்த்துங்களா? இருங்க பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பண்ணணும். மொத்தத்திலேயே பண்ணக்கூடாது. அதுக்குன்னு இங்கே பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கிட்டீங்களா? இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வெளியிலக்கு உள்ளே பெயிண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா இது பண்ணிக்கிட்டு அப்புறம் தரட்டிக்கணுங்க. தட்டிக்கிட்டீங்களா? அப்படியே அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ மேலே இருக்க எல்லோவை எடுத்துட்டு அந்த ரவுண்டை எடுக்கணுங்க. இல்லாட்டி இந்த ரவுண்டு போயிடும். ஐயோ, எனக்கே வரலங்க. இந்த நல்லா இப்போ ரவுண்டு பிடிச்சிக்கலாம். அப்படியே இல்லாட்டி இப்படி கூட பண்ணலாம். அழகாக வந்துட்டேன். இதே மாதிரி பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பாருங்கள், அப்படியே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணுங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே இருந்துச்சு. அப்படியே சூரியன் நல்லா குறைக்கும். பெருசாக இருக்குது. உள்ளே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். கூட்டி ரவுண்டு
பண்ணிக்கோங்க. வீடியோ எடுத்துக்கிட்டா பாருங்கள். இந்த இவ்வளோ முக்கிய வச்சு பாருங்கள். இந்த அளவு போதும். பாருங்கள், நம்ம அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 வைக்கணுங்க. 3 தான் பண்ணியிருக்கோம். 4 வச்சிடலாமா? வாங்க பார்க்கலாம். 4க்கு கட் பண்ணிடணுங்க. எல்லாமே ஓட்டிடணும். திருப்பிங்க போட்டு 4க்கு வந்துச்சுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அவங்க பேர் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பேரை எழுதிக்கணும். மற்ற பெற்றாட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க. வேகில் வச்சுக்கணுங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கட் பண்ணிச்சு. நீங்கள் போட்டு விட்டு தண்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துச்சு. பார்த்துட்டிங்களா? இது நல்லா பண்ணியிருக்கோங்க. சீக்கிரமாக பண்ணலாமா? இப்போது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. சீக்கிரம் பண்ணுறேன். சீக்கிரம் பண்ணியுமா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பெயிண்டிங் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலர் பண்ண போகலாம்? இதுக்கு நம்ம வாட் பண்ண போகிறோம்னா ஒரு பெம்பூஸ்லி வரையலாமா? சரி, பிளாக் கலர் எடுத்துக்கலாம். நிறைய வேணும். பிளாக் கலர் எடுத்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் ப்ரஷ்ஷை கழுவிக்கோங்க. அப்புறம் நல்ல தண்ணி 2 தண்ணி வேணுங்க உங்களுக்கு. அப்புறம் வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்த தண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கூட போட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிடிச்ச டிசைனை எனக்கு போட்டுருந்தாலும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஆனால் டார்க்காக இருக்கணும். வச்சுட்டு
வாங்க பேருக்கு தெரியல. திருப்பி பிளாக் பிளாக்கி பிளாக் திருப்பி திருப்பி அழுக்கு தண்ணி திருப்பி நல்ல தண்ணி திருப்பி தொட திருப்பி அழுக்கு தண்ணி திருப்பி திருப்பி பிளாக் திருப்பி அழுக்கு தண்ணி திருப்பி ஒயிட் திருப்பி தொட திருப்பி அழுக்கு தண்ணி திருப்பி ரெட் அதுதாங்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதிக்கணும்னு சொன்னேன். எங்கள் அப்பா பேர் எழுத போகிறேன். எனக்கு அப்பா தான் பிடிக்கும். வரல ஆர் வாட் ஆர் ஏ E I dot U guys வரேன். ஒரு நிமிஷம் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். தப்பு கைஸ், இது தப்பு. இருங்க, யூ இல்லை, ஃபஸ்ட்டு யூ இல்லை, கேயூ எம்ஏ और रविकुमार Okay guys, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.